Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெரும்பாலும் நம்மள்ட்ட வரவங்க என்னன்னா ஆல்ரெடி நிறைய மருத்துவங்கள் பண்ணிட்டு கூகுள்லாம் பார்த்துட்டு சாட் ஜிபிடிலாம் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் வருவாங்க. இவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்தாங்க. நம்ம சொல்கிறோம் வந்து ஐடியில் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படி தான் சொல்கிறோம். மத்திய அரசில் பணிபுரியறவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அவரால் நிம்மதியாக எதுவுமே சாப்பிட முடியல. எதை சாப்பிட்டாலும் இது வேலையில் வருமா, இது எது கழிக்குமா, இந்த கவலை வந்து அவரை வந்து இந்த கவலையை அவர் ஒரு நோய் மாரி அடிச்சு காமிச்சிடுச்சு. நீண்ட காலம் இந்த மாத்திரை போடுறவங்களுக்கு வந்து ஆசிட் குறையுது அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பெருசாக ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் அந்த மாத்திரையை சாப்பிடு இந்த மாத்திரையை சாப்பிட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டிங்கனாலே நம்மளோட நோய் வந்து 70% சரியாயிடும். நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஐபிஎஸ், அசிடிட்டி, அல்சரு, இது வந்து அவ்வளோ பேருக்கு வருது. இது நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். உணவும் உணர்வும்ல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில உணவு மற்றும் உளவியல் நிபுணர் கிருத்திகாதரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போ சாப்பிட்டீங்க நீங்க? மேம் சாப்பிட்டேன், காலையில சாப்பிட்டேன். நல்லா ஜெயிச்சிருச்சா? இப்போ அடுத்த பசி வந்துருச்சு. ஆமா, அடுத்த பசிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறது எல்லாமே பலருக்குமே பயனுள்ள தகவல்களாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் ஒரு நோய்னா அதுக்கு உடனே போய் கூகுள் பண்றது, டாக்டர் கிட்ட போறது, இந்த வியாதி எப்படி குணப்படுத்தலாம், அது அப்படியே மருந்துகளோடய நிப்பாட்டிடுறாங்க. பட் அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது மன நலனும் உணவு நலனும் கட் ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப மேஜரா அதுக்கு ரோல் பிளே பண்ணுது. ப்ரிகாஷனுக்கும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கும் சரின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு பேச போகிறோம். என்னது மேம்? அதான் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லையா? இன்னொரு விஷயம் நீங்கள் பேசினதுலேயே கூகுள்லாம் இப்போ பண்ணுறது இல்லை. இப்போ டைரெக்டாக டீப்சிக் தான். டீப்சிக்கு சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடி என்னன்னா இஷ்டத்துக்கு கதை விடுது. இன்னைக்கு நான் தான் சொன்னேனே, இன்னைக்கு நம்ம வந்து இவங்களுக்கு யாராவது இந்த ஃபேமஸ் செலிப்ரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கானா கண்ணா பண்ணான்னு ஒரு இதுவே இல்லாமல் தகவலை சொல்லுது. அதை நம்பி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. அங்கே இருக்க டேட்டா இங்கே இருக்க டேட்டாலாம் கோத்து தவறாக கொடுக்கும். கிருத்திகாதரன் யாரு அப்படின்னு கேட்டால் அது யாரையோ சொல்லுது. ஓகே. அப்புறமா சொன்னேன், நீ ஒழுங்காக மரியாதையாக கிருத்திகாதரன்னா இதெல்லாம் ஃபீட் பண்ணு அப்படின்னு சொன்னப்புறம் தான் ஓ சரி சொன்ன பேச்சு கேட்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு உதவியாளரை வந்து நம்மளை முதலாளி ஆக்கிடுது கூகுளும் சாட் ஜிபிடியும். கரெக்டுமா. என்றைக்குமே யார் முதலாளிங்கிறதுல நம்ம தீர்மானமாக இருக்கணும். நம்ம தான் முதலாளி, கூகுள் கிடையாது. இது அடுத்து இன்றைக்கான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கூகுள் செய்கிறவங்களுக்கு தான் சாட் ஜிபிடி, டீப்சிக் ஒன்றா போயிட்டே இருக்கும். தலைவலிக்கான காரணங்கள், வயிற்றுப்போக்குக்கான காரணங்கள், காய்ச்சலை உடனடியாக குணப்படுத்தும் 5 மாத்திரைகள். குழந்தைங்க சாப்பிட்டோன்னே தோலில் தூக்கி வச்சு தட்டி ஏப்பம் விட வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏப்பம் வந்தப்புறம் தான் வயிறு ஜெரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கீழே போடுவாங்க. ஏப்பம் விடாமல் போனால் கக்கிடும். ஆமாம் ஆமாம். அந்த குழந்தையோட இது மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எதுக்களிக்கும். ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க, கேர்டு அப்படிம்பாங்க. உணவு குழாயில் வந்து வரக்கூடிய இந்த வயிற்றுக்கான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே உங்களோட சாப்பாடு தொண்டைக்கு வந்துட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதாங்க. இல்லாட்டி உணவு குழாயில் இருக்கிற அந்த ஆசிட் வந்து தொண்டை வரைக்கும் வரும். நம்மளுக்கே சில சமயம் வரும். எப்பயாவது நம்ம சாப்பிடும்போது எதுக்களிக்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க எதுக்களிக்குது, வாந்தி வராது, தொண்டை வரைக்கும் வரும். நீங்கள் டயட்டை மாற்றினா எதுக்களிக்கும், புதுசாக எதாவது சாப்பிட்டா எதுக்களிக்கிற உணர்வு வரும். இது எல்லாருக்குமே நார்மல். எதுக்களிக்கிறதே வாழ்க்கையாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை தான். அதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், பெரிய பிரச்சனை தான் நிஜமாவே. நம்ம சோரியாசிஸ்க்கு அது அவங்களுக்கு வந்ததுன்னு பேசுகிறோம். இது வந்து பேசவே தயங்கக்கூடிய செலிபிரிட்டிஸே பேசக்கூடிய தயங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு பேஷண்ட் ஒரு நபர் உங்ககிட்ட வந்திருக்காங்களா இதை சம்மந்தமாக பேசுறதுக்காக? இது வந்து ரொம்ப யூனிக்கான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்கிட்ட வந்தது. என்கிட்ட நிறைய பேர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் வந்திருக்காங்க. இவங்க வந்து யூனிக்கான வந்தது. என்ன அப்படின்னா, அவங்க போகாத டாக்டர் இல்லை. பொதுவாக வந்து நான் போகாத டாக்டர் இல்லை, இவங்க இல்லைன்னா நான் பொதுவாக கொஞ்சம் பயந்துப்பேன். இவங்க நம்மளை வந்து ஆராய்ச்சி பண்ண வருவாங்க. நான் எல்லாம் பண்ணிட்டேன், கடைசியாக அவங்கள்ட்ட வந்திருக்கேனாலே சரி இவங்க ஏதோ நம்மளை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க
அப்படின்னு நினச்சிப்பேன். பட் இவங்க நிஜமாவே நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு நிறைய பேர்ட்ட வந்து நிறைய டயட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பெரும்பாலும் நம்மள்ட்ட வரவங்க என்னென்னா ஆல்ரெடி நிறைய மருத்துவங்கள் பண்ணிட்டு கூகுள்லாம் பார்த்துட்டு சாட் ஜிபிடிலாம் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் வருவாங்க. இவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்தாங்க. வரும்பொழுது எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது, பொதுவாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு அந்த நிறையா மருத்துவ முறைகள் இருக்குது. எண்டோஸ்கோப்பியில் வந்து சரி பண்ணுறது, அப்புறம் புரோட்டான் இன்ஹிபிட்டர் அப்படிம்பாங்க. புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிறது இந்த ஓமேஸு, இந்த ரேண்டாக் அந்த மாதிரியான மாத்திரைகள், ஓமப்ரசோல் அந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுக்கறது. லாங் டர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் ஒரு காலத்தில் வந்து ரேண்டாப்ரோசம் வந்து தான் ரேண்டாக் அந்த மாத்திரை தான் நிறையா விற்றுச்சோம். அதாவது நீங்கள் எல்லா மாத்திரைகளோட, எல்லா விட்டமின் மாத்திரைகளோட அசிடிட்டிக்கு எடுத்துக்கிற மாத்திரை தான் அதிகமாக இன்றைக்கும் விற்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெலுசில குடி, நம்ம பேச்சு வாக்கில் என்ன சொல்லுவோம், ஜெலுசில குடி, ஜெலுசில குடி. கலாச்சாரம் இப்போ நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தாண்டி நம்மகிட்டயும் அதிகமாக இருக்குல்ல மேம்? நம்மளும் ஜெலுசூல் சாப்பிட்றவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இப்போ ஒமேஸ் சாப்பிட்றவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இது வந்து அசிடிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து அசிடிட்டி, அல்சர், அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இது வந்து முழுக்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அதுக்கும் இந்த மருந்துகள் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டமக் ஆசிட் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து நிரம்பி அசிடிட்டி ஜாஸ்தியாகி ஆசிட் ஜாஸ்தியாகி உங்களுக்கு உணவு போகும்பொழுது அந்த மேலே இருக்கிற வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஆசிடுக்கும் நம்ம ஈசோஃபேகஸ்க்கும் நடுவில் வால்வ் ஒன்று இருக்கும். ஆனால் இது என்ன ஆகும், இந்த வால்வ் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வெளியில் வரும். இதை தான் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது கீழேருந்து மேலே ஆசிட் வந்து பீச்சி அடிக்கிறது, அதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு தெரிந்த மருத்துவ மொழியில் சொல்கிறேன். இதெல்லாம் மருத்துவர்கள் இன்னும் நல்லா விளக்குவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப நீண்ட நாளாக இவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி, அவர் மத்திய அரசில் பணிபுரிகிறாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம சொல்கிறோம் வந்து ஐடியில் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னா சொல்கிறோம். மத்திய அரசில் பணிபுரியறவங்களுக்கு அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஹாலிடே கிடைக்கிது, அது கிடைக்கிது, இது கிடைக்கிது, அது வேறு விஷயம். ஆனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடுமையான வேலை. அதுவும் இல்லாமல் மத்திய அரசு வேலையில் ஒரு பெரிய பிரச்சனைனா உயரதிகாரி. உங்களுக்கு உயரதிகாரி நல்லபடியாக வர வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உயரதிகாரியை மாற்றிட்டாங்கன்னா தொலைஞ்சிங்க. இவருக்கு அந்தமாரி ஒரு உயரதிகாரி வந்துட்டார். வந்தோடனே நீங்கள் என்னன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தலைக்குள்ள ஒரு ஆள் உட்காந்து உங்களை தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் மேம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். பெரும்பாலும் இந்த ஐடி துறையில நீங்க பாதிக்கப்பட்ட இல்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். எனக்கு வாய்த்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நல்லவங்க தான். என்னோட ஃப்ரெண்டு சொல்ற ஆக்சுவலா அவனுக்கு இதே ப்ராப்ளம், என்னோட மேனேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஃபுட் அதனால சரி எடுத்துக்க மாட்டா. சொன்ன ரிலேட் பண்ணேன். ஸோ நிஜமா நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பெண்களுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஆண்களுக்கு நிறையாவே ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸாக நம்ம அரசியலில் தான். உண்மையாக சொன்னால் நான் இப்போ அரசியலில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் அரசியலை விட அதிக அளவில் அரசியல் வந்து கார்ப்பரேட்லேயும் வேறு இண்டஸ்ட்ரிலாம் அதிக அளவில் பார்க்குறேன். உண்மையாக சொன்னால் டொமஸ்டிக் அரசியல் தான் ரொம்ப அதிக அளவு. அதாவது குடும்பத்தில் இருக்கிற அரசியலோட பெரிய அரசியல் உலகத்தில் இல்லவே இல்லை. இவருக்கு குடும்பத்துலேயும் அரசியல், மாமியார் நாத்தனார், ஆண்களுக்கும் மாமியார் அரசியல் இருக்கு. அவங்களுக்கு நாத்தனார் அரசியல் இருக்கா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நாத்தனார் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு மச்சினி மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் சொல்லும் போது தான் நினைவு வருது, குடும்ப அரசியலும் அவருக்கு உண்டு. ஸோ இந்த குடும்பத்துலேயும் பாலிடிக்ஸு. அங்கே வீட்டில் எல்லாருமே மேனேஜர், அங்கே ஆஃபீஸ் போனால் ஒருத்தர் தான் மேனேஜர், எல்லாருமே மேனேஜர். ஒரு ஆள் அடிமை சிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சுன்னா காலி பண்ணிடுவாங்க. ஸோ குடும்பத்தையும் அவரால் வந்து சமாளிக்க முடியல, ஆஃபீஸையும் சமாளிக்க முடியல. இங்கே பார்த்தா வயிற்றில் வேற எதுகழிச்சிக்கிட்டே இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவரால் நிம்மதியாக எதுவுமே சாப்பிட முடியல. எதை சாப்பிட்டாலும் இது வேலையில் வருமா, இது எது கழிக்குமா, இந்த கவலை வந்து அவரை வந்து இந்த கவலையை அவர் ஒரு நோய் மாரி அடிச்சு காமிச்சிருச்சு. எப்போ பாரு இவர் நீங்கள் பசிக்குது சாப்பிட்றோம், இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேட்டேன், நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரால் சந்தோஷமாக பசிக்குதுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டாச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாப்பிட்டா அது வந்துருங்கிறதுக்காக உணவு கட்டுப்பாட்டிலே இருக்காரு. உணவு எதை சாப்பிட்டா வெளியில் வருதுன்னு அவருக்கும் தெரியல, அதனால சாப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பார். சில சாப்பாடை அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணால் இதில் கண்டிப்பாக எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருதுங்கிறத அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் மாத்திரையை நிப்பாட்டவே இல்லை. மாத்திரையை நிப்பாட்டவே இல்லைன்னொன்னே முதல்ல அவருக்கு உங்களுக்கு நிஜமாவே ஆசிட் ரிஃப்ளெக்ஸா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கும்போது
அவருக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாத்திரைகளை நீண்ட காலமாக சாப்பிட்டு வயிற்றில் இருக்கிற ஆசிடே போயிருக்கு. அதனால் அவருக்கு அந்த எதுக்களிக்கிற உணர்வு அதிகமாக இருக்கே தவிர்த்து நிஜமான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லை. ஓகே. ஸோ நீண்ட காலம் இந்த மாத்திரை போடுறவங்களுக்கு வந்து ஆசிட் குறையுது அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஆசிட் வந்து ஆன்டாசிட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இவங்களுக்கு நான் தர வேண்டியது வந்து ஆசிட் உற்பத்தி பண்ணுற வேண்டிய உணவு. ஏற்கனவே இப்போ பிரச்சனையில் இருக்காரு. இதில் நான் வந்து இதை வேற நான் பார்த்தோன்னு வச்சுங்க எப்படி இருக்கும். அப்படிங்கும்பொழுது தான் இப்போ அவருக்கு கட்டை நான் சரி பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் உற்பத்தியை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சரியாகும். இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷன். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எங்கிட்ட வரவங்க வந்து உங்களுக்கு அது சரியாகும் இது சரியாகும்னா எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் டயட்டை மாற்றுவேன், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுவேன். அதில் என்னெல்லாம் சரியாகுதோ சரியாயிட்டு போட்டோம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப பெருசாக ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் அந்த மாத்திரையை சாப்பிடு இந்த மாத்திரையை சாப்பிடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டிங்கனாலே நம்மளோட நோய் வந்து 70% சரியாயிடும். நிச்சயமா. என்ன மாற்றலாம்? இவர்கிட்ட நான் மாற்றினது என்ன? ஃபஸ்ட்டு தூக்கம் அடிப்படை. இவருக்கு ஏற்கனவே வயிற்றில் பிரச்சனை இல்லை. நல்லா தூங்கினா மேடம் நியாயத்தை பேசுகிறீங்களா, வயிறு உப்பிட்டு இருக்கு, நான் எங்கே தூங்குறது அப்படின்னு தான் சொல்லுவார். அதேமாதிரி அந்த மாதிரி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உப்புசம் இது உங்களுக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸாக அந்த ஒர்க் டைம்லேயே அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக வயிறு நீங்கள் நினச்சி பாருங்களேன், வயிற்றை ஏதோ பண்ணுது. நீ அப்புறம் நல்லா வேலை செய்யணும், அவங்க என்னத்தை போய் வேலை செய்ய முடியும்? ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகும். நீங்கள் வயிற்றை நீங்கள் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணல, நீங்கள் மனசை மாற்று அது இதுன்னு இப்போ நிஜமாகவே வயிறு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2 லூஸ் மோஷன் போனால் படுத்த படிக்க ஆகிடும். நிச்சயமாக வாந்தி வந்தால் ஒரு மாதிரி ஆகிடுது உடம்பு. நீங்கள் வயிற்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே கொமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் இதை வருஷக்கணக்காக நினச்சி பாருங்கள், நான் ஒருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ நரகமாக இருக்கும். எதை என்ன சாப்பிட்டாலும் இது எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா, இது எப்போ வரும் எப்படி வரும் எப்போ போகும் எதுவுமே தெரியாது, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியாக மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நான் இப்பயும் சொல்கிறேன், இதில் சரியாகுமா சரியாகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சரியான கதைகள் என்கிட்ட இருக்கு. ஏன்னா இதை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர்கள் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ என்னென்னா சரி உங்கள் டயட்டை மாத்துறேன் அப்படின்னா அவருக்கு எதுவுமே ஒத்துக்கிறது இல்லை. எதை கொடுத்தாலும் மேடம் எனக்கு அது ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா எனக்கு முட்டை ஒத்துக்காது மேடம், ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணுறது, சிக்கன் ஒத்துக்காது, அது ஒத்துக்காது, இது இதெல்லாம் அவரே சொல்லிடுவார். நீங்கள் அதை ஒத்துக்காத உணவு கொடுத்தீங்கன்னா வயிறு பிரச்சனை உருவாகும், அவருக்கு பயங்கர சிக்கல் உருவாகும். அப்படிங்கும்பொழுது அப்போ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான டயட் பிளான் அப்படிங்கிறது உங்களை மாதிரி ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கேட்கும்போது அது சரியான விஷயங்களா இருக்கும். எனக்குமே இது சிக்கல் தான். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து உணவை சரி விகிதத்தில் கொடுக்கணும், அதே சமயம் அவங்க சொல்கிற உணவுகளை கொடுக்கக்கூடாது. அப்போ நான் வந்து மாற்று உணவுகளை தேடி தேடி கண்டுபிடிச்சி அது அவங்களுக்கு ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க ரெகுலராக ஒரு ஃபுட்டு போட்டிருப்பாங்க, திடீர்னு மாற்றும் போது வயிறு ஒத்துக்காது. ஆனால் அவங்க பயந்துருவாங்க, நான் வந்து ஒரு நல்ல டயட்டில் வரல அதான் என் ஒத்துக்கலை அப்படின்னு. இல்லை நீங்கள் நல்ல டயட்டில் வந்ததுனால தான் இந்த வயிறு பிரச்சனை பண்ணும், ஒரு 3-4 நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். இன்னொன்று வந்து எடுப்பில் அவங்களுக்குலாம் டயட்டை மாற்றக்கூடாது. நியூட்ரிஷன் பேலன்ஸ் இருக்கணும் அந்த வயசுக்கு. இல்லை வயிறு அவங்களோட வயிறுக்கான ரொம்ப சிக்கலான சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் இப்போ வெயிட் லாஸ்னு வந்தோன்னா இப்போ தலைகீழ நான் முன்னாடி சோரியாசிஸ் சொன்னேன்ல, சோரியாசிஸில் அப்படியே வயிற்றில் ஃபுல் டயட்டையும் மாற்றுறோம், ஃபுல்லாக காய்கறியும் இதையும் தான் கொடுக்குறோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் காலையில் வந்து நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னா இட்லி வேண்டாம், தோசையை சாப்பிடுங்க, இல்லை நிறைய காய்கறி போடுங்க, கொஞ்சம் நிறைய க்ரீன் சட்னி அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கார்பை குறைக்கிறோம். கார்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கிட்டத்தட்ட 50-100 கிராம் அளவுக்கு கார்பு கொண்டு வந்துடும். அதாவது தானியங்களில் இருக்கிற கார்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறியில் இருக்க கார்புக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரி ப்ரீபயோட்டிக்காக உருளைக்கிழங்கு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒத்துக்காது அவருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்மளுக்கு ஆக்சுவலி உருளைக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறதுனால தான் ஆபத்து. அதை நீங்கள் வேக வச்சு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கட் ஃப்ளோரா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சமாக நல்ல கார்ப்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ஒரு நல்ல கார்பு, அந்த மாதிரியான உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிது. அவர் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, மதியானம் பருப்பு சாதம் மட்டும்தான் சாப்பிடுவார், பருப்பு ஆகாது. அப்போ அவருக்கு வந்து அவருக்கு ஒத்துக்கக்கூடிய காய்கறிகளில் கொஞ்சம் எடுத்து
அப்புறம் பால் கோதுமை இதெல்லாம் குறைத்து சுத்தமாக கோதுமையை நிப்பாட்டிட்டு அப்புறம் எல்லாத்தையும் குறைக்கும் பொழுது அது மட்டும் போதுமா, நம்ம பழைய மாதிரி மாத்திரையை நிப்பாட்டுற மாதிரி இருந்தது. அப்போ நான் மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்க சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கிடையாது, ஆசிட் அதிகம் கிடையாது, உங்களுக்கு வந்து ஆன்டாசிட் நிறையா போட்டு போட்டு ஆசிட் குறைஞ்சி போச்சு, அப்போ அதுக்கு மருத்துவம் பாருங்கள். இது ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஏன்னா ஒரு பல வருடங்களாக கஷ்டப்பட்டுட்ருக்காரு. நிஜமாக பாவம் தெரியுமா அவங்கெல்லாம். ரொம்பவே கஷ்டம். நான் எப்போதுமே சொல்லுவேன், லைஃப்பை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். நல்லா தூங்கி ஒழுங்காக நிறையா காய்கறி சாப்பிட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டாக வாழ்க்கை வந்தால் போதும். அப்போ இந்த டயட்டு டாக்டர் இதெல்லாம் வந்து 90% அவாய்ட் பண்ணிடலாம். நிஜமாக சொல்லணும், 90% அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மைக்ரேன் தலைவலி அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஒழுங்காக இருந்தால் சரியாயிடும். உடம்பை கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ChatGPTயை பார்த்து கூகுளை பார்த்து இன்னும் மாத்திரைன்னு அப்புறம் ஆல்ரெடி ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி விட்டமின் டி இல்லை, அவருக்கான நிறைய விஷயங்கள் இல்லை, அதையும் சரி பண்ணி சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்து அவர் சப்ளிமெண்ட்னாலே பயப்படுறாரு, மாத்திரைனாலே அதுக்கு மேலே பயப்படுறாரு. அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது அப்படிங்கிற ஒரு பயம் உணர்வு, மாத்திரையை விட்டுட்டு வெளில வர முடியல. அப்படிங்கும்பொழுது அவரோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட இந்த மாதிரி அவரோட ரிசல்ட்டை சொல்லி கன்சல்ட் பண்ணி மாத்திரையை நிப்பாட்டி, ஏன்னா நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது மாத்திரை நிப்பாட்ட, அவங்க டாக்டரை சொல்லி மாத்திரையை நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை மாதிரி அவரோட வயிறு அவ்வளோ சென்சிட்டிவ். ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி வந்து செல்லாக்குலேருந்து வாழைப்பழம் கொடுப்போம், வாழைப்பழத்துலேருந்து கஞ்சி கொடுப்போம், கஞ்சியிலேருந்து அப்புறம் இட்லி கொஞ்சோண்டு கொடுத்து பார்ப்போம், இட்லிக்கு அப்புறம் தோசை கொடுத்து பார்ப்போம், எடுத்தடுப்பில் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துட மாட்டோம் ஒரு குழந்தைக்கு. அந்த மாதிரி அவரோட வயிறை எடுத்து இன்றைக்கி இதை சாப்பிடுங்க, இன்றைக்கி இதை சாப்பிடுங்க, இது ஒத்துக்குமா அது ஒத்துக்குமான்னு சொல்லி அவர் எதெல்லாம் ஒத்துக்காதுன்னதோ அத்தனையும் ஒத்துக்க வச்சு கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 30 நாளில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஆனால் 75 நாளில் கிட்டத்தட்ட 75% அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டார். அவருக்கு இன்றைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையானா மைல்டாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 70, இப்போ நீங்கள் 100% பிரச்சனையோடு வாழறதும் 80-90% பிரச்சனையோடு வாழறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதெல்லாம் க்யூர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ண முடியும். கண்டிப்பாக டயட்டும் ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோம் வயிறுக்கான பிரச்சனை இல்லை. வயிறுக்கான பிரச்சனை பெரும்பாலும் உருவாகிறது இங்கே தான். என்னை கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், இந்த அசிடிட்டி, ஐபிஎஸ்ஸு இப்படின்னு நிறைய பிரச்சனை வருது இல்லை, பெரும்பாலும் நம்மளோட திங்கிங் தான். அதில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் உருவாகுது. நிச்சயமா. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது பெரும்பாலும் இல்லை, என்னைக்காவது ஏற்படக்கூடிய வெகு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஐபிஎஸ்ஸு, அசிடிட்டி, அல்சரு, இது வந்து அவ்வளோ பேருக்கு வருது. இது கண்டிப்பாக உப்புசம் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக, இது எல்லாமே நான் ஒரே இதுவாக சொல்கிறேன், ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. வயிறு சம்பந்தம் யாரை கேட்டாலும் எனக்கு வயிறு சரியில்லை, நெஞ்சு எரிச்சல் சொல்லாதவங்க இன்னைக்கு. இல்லாட்டி ஜெலுசல் எவ்வளோ விற்கிது, ஜெலுசல் விற்கிறதும் நீங்கள் இந்த விற்கிறதும் பாருங்களேன், ரேண்டாக் மாதிரியான ஒமேஸ் மாதிரியான மாத்திரைகள் விற்கிறத போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் கேளுங்க, அவ்வளோ பேர் வாங்குறாங்க. ஒன்றுமே இல்லை, உணவை சரி பண்ணாமல் ஜெலுசிலை வாங்கி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனை சொல்லுவாங்களா, ஜெலுசில் வாங்கி குடி பொறாமையாக இருக்கேன்னு. ஆக்சுவலி மனசு, அந்த பொறாமைன்னு சொல்லுவோம்ல, அந்த மனசு அதுவும் காரணம். இன்னொன்று வந்து இந்த பொறாமை, எரிச்சல், நம்ம வயிறு தான் எரியுதுன்னு நினச்சோம், நெஞ்சு தான் எரியுதுன்னு நினைக்கிறோம். உண்மையை சொன்னால் எரிச்சல் உருவாகிறது இங்கே. ஏன் நம்மளுக்கு எரிச்சல் உருவாகுது? இரிட்டேஷன், இங்கிலீஷில் வந்து இரிட்டபிலிட்டிமாங்க, ஹை இரிட்டபிலிட்டி. ஏன் இரிட்டேஷன் உருவாகுது? அதிகமான டென்ஷன்ஸு, இல்லைன்னா ஓவர் ப்ரெஷர்ஸு, இல்லைன்னா ஈகோ, கம்பேரிசன். ஒருத்தர் நல்லா இருந்துட்டான்னா
அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம். நீங்களே சிரிச்சிட்டு சொன்னாலும் யாரையோ நினைச்சிட்டு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கறனால நீங்க எரிச்சல் படலைன்னு தெரியுது. பட் நீங்க சொல்றது நிஜம். பொறாமை அப்படின்னு சொல்றோம்ல, ஏன் பொறாமை வருதுன்னா நம்மளோட இன்னெபிலிட்டியில வருது. கம்பேரிசன்ல இன்னெபிலிட்டி, பொறாமைங்கிறது நத்திங் பட் இயலாமை. நம்மளால முடியல, அவங்க செஞ்சிட்டாங்க. நம்ம நினைச்சதை அவங்க செஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே பொறாமைங்கிறது வந்து தேவையான ஒரு உணர்வு தான். அது நம்மளை முன்னேற்றும். அதை கரெக்டாக பயன்படுத்தணும். ஆரோக்கியமான விதமாக இருக்கணும், ஆரோக்கியமாக பயன்படுத்தணும். இல்லாட்டி நெஞ்சரிச்சலில் கொண்டு போய் விட்டுரும். நெஞ்சரிச்சல், வயிற்றரிச்சல், அவனுக்கு வயிறு எரியுது பாரு அப்படிம்பாங்கள்ல. அந்த அந்த ஆரோக்கியமான பொறாமை எப்படி கையாளுறதுன்னா ஈஸியாக ஒரு ஸ்டெப்ஸ் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சூப்பராக பேட்டி எடுக்கிறீங்க, ஆனால் நான் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டுருக்கேன். உங்களை பார்த்துட்டு சே இவர் மட்டும் இப்படி இருக்காரு, நம்மளால முடியலையே அப்படி அந்த இயலாமை தான் பொறாமையாக மாறுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராம்குமார் நீங்கள் சூப்பர், எனக்கு வந்து அந்த உணர்வு வருதுல்ல, உணர்வு வரப்பெல்லாம் போய் உங்களை பாராட்டிடணும். ஸோ உங்களை போய் உங்களால் முடியாத ஒரு விஷயத்த, நம்மளுக்கு கால் இல்லாதப்போ ஓட முடியாது, அதை நம்ம அந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். விழி இல்லாமல் பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஸ்கில் இல்லாமல் உங்களை மாதிரி ஆக முடியாது. ஒன்று ஸ்கில்லை கற்றுக்கணும், இல்லை நம்ம வேற ஒரு ஸ்கில்ல பெஸ்ட்டாக வரணும். செல்ஃப் இம்ப்ரூவ் குவாலிட்டிஸை நம்ம சக்ஸஸ் இஸ் த ஒன்லி ஆன்சர். உங்களுக்கு பொறாமை இருக்கா, ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுகாமீங்க, உங்களை பார்த்து 4 பேர் பொறாமை. நிச்சயமா. ஸோ அந்த பொறாமைங்கிற உணர்வை நீங்கள் டைவர்ஷன் பண்ணணும். இரிட்டபிலிட்டி, பெரும்பாலும் இந்த நெஞ்செரிச்சலுக்கும் இரிட்டபிலிட்டிக்கும் இருக்குது. டக்குன்னு கோவப்படுறது. கோவம் எதனால் வருது, நம்மளால முடியல, ஆனால் இவங்கெல்லாம் செய்யுங்கிறாங்க, அதனால் நான் கோவப்படுறேன். எனக்கு பிடிக்கல, அதனால் நான் கோவப்படுறேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டியும் இந்த உலகம் தன்னை நிறுத்தவே போகிறதில்ல. உங்களுக்காக யாரும் எதுக்காகவும் யாரும் மாற போகிறதில்ல. உலகத்தில் மாற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அது நம்மளையே நம்மளால் மாற்றிக்க முடியல, அடுத்தவனை மாறுனா என்ன பண்ணுவான்? அப்போ அவங்கள பார்த்து எரிச்சல் படுறதோ பொறாமப்படுறதோ இதெல்லாம் மாறாமல் வயிறு சரியாகாது. என்னடா அது வயத்தை பற்றி பேச வந்துட்டு பொறாமையை பற்றி எரிச்சல் பற்றி பேசுகிறாங்கன்னா, நிஜமாகவே உங்களோட இரிட்டபிலிட்டியும் உங்கள் வயரும் ரொம்ப ரொம்ப தொடர்புடையது. உங்கள் இரிட்டபிலிட்டியை சரியாகாமல், தொட்டா கோபம் வரதை சரியாக்காமல் வயத்தை சரி பண்ண முடியாது. கண்டிப்பாக. இப்போ உணவு ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் இந்த இரிட்டபிலிட்டி அண்ட் ஆல்சோ லைக் ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற 2 முக்கியமான டாப்பிக்கை பேசியிருந்தோம். பார்த்துருக்கக்கூடிய பலருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.